கவிவெண்பா வழங்கும் கருவாச்சி காவியம். அத்தியாயம் 34. சில பேரை பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும் நல்லவக கண்ணு. அவங்களுக்கு மறைக்க தெரியாது. இருதய கூடு என்னன்னு நினைக்குதுன்னு கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும் கண்ணு. சில பேரை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிரும் சீருகட்ட ஆளு. கோளாரா இல்லாட்டி குடிகிட்டு போயிரும்னு விஷமும் வினயமும் அவங்க கண்ணுலயே திட்டா தெரியும். ஒதுங்கி போயிடலாம், ஒரு தொந்தரவும் இல்ல. ஆனா இருதய நினைக்கிறது என்னன்னு கண்ணுல துப்பு காமிக்காத ஆளுக இருக்காங்களே, அவங்கதான் ஆபத்தான ஆளுக. அவங்கள ஆழங்காண முடியாது. அழுக்கு தண்ணி ஆழங்காமிக்குமா? காமிக்காதுல்ல. திம்சு அப்படியாப்பட்ட ஆளு. இன்னது நினைக்கிறாங்கிறத கண்ணுல காமிக்க மாட்டா. அப்படியே காமிச்சாலும் பொய்ய நெசமா காமிப்பா, நெசத்த பொய்ய காமிப்பா. அவளைத்தான் மத்தவங்க கண்டுபிடிக்க முடியாதே தவிர அவ எல்லாரையும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பா. இன்னாருக்கு இன்னாது பிடிக்கும்ங்கிறத கண்டறியவே ஒரு பெரும் புத்தி வேணுமா இல்லையா? அழுத புள்ளைக்கு பாலும் புள்ளத்தாச்சிக்கு புளியங்காயும் பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். குடிகாரனுக்கு காரக்கறி பிடிக்கும், கூலிக்காரனுக்கு எச்சா காசு கொடுத்தா பிடிக்கும், கொமரி புள்ளைக்கு நொறுக்கு தீனி பிடிக்கும், சாக போற கிழவனுக்கு சொந்த பந்தம் வந்து நெத்தி தொட்டா பிடிக்குங்கிறதெல்லாம் திம்சுக்கு தான் தெரியும். அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சத மடிப்பிச்சு போட்டு விட்டுட்டு தம்போக்குல போய் தான் காரியம் முடிக்கிறவ திம்சு. கிழட்டு மாமனுக்கு என்ன குறைங்கிறத துருவி துப்பறிஞ்சுக்கிட்டா. தனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தன்னை யாரும் மதிக்கிறது இல்லைங்கிறது கிழவனுக்கு இருக்கிற பெருங்கொண்ட கவலை. பிறவி கவலைன்னு அன்னைக்கே கண்டுகிட்டான். அதுக்கான தக்கன காய நகர்த்திட்டா. வெள்ளி செவ்வாயில தலைக்கு முழுகி சாம்பிராணி காமிச்சு மட்டார்னு போய் விழுந்தா கிழவங்கால்ல. எந்திரிதாயி எந்திரின்னு பதறி போச்சு பெருசு. ஆனாலும் வறண்ட கிணத்துல திடீர்னு ஊத்தடிச்ச மாதிரி ஊத்துது கண்ணீர். அப்புறம் எப்படா வரும் வெள்ளி செவ்வாய்னு ஏங்கி வீங்கி போச்சு பெருசு மனசு. 2-3 வருஷத்திலேயே கிழவனை கிறுக்கு பிடிக்க வச்சு போட்டான். குளைய வடிச்ச சோறு, வெந்து மலர்ந்த ஈரலு, மாறாத வெத்தலை, மங்காத வெள்ளை, தலைமாட்டுல வெண்ணி எச்சி துப்ப ஏனம், கம்பளி மேல கண்டாங்கிச்சியில அவுச்ச முச்ச இடிச்ச தொக்கு வேணுங்கிற வெள்ளம் போட்டு, இப்படியெல்லாம் உச்சி குளர உபச்சாரம் பண்றதும் இல்லாம பேச்சு துணைக்கு அப்பப்ப சில பெருசுகளையும் கூட்டி விட்டுருவா. சடையத்தேவருக்கு அந்த சுத்து வட்டாரத்திலேயே தாந்தா மெத்த படிச்ச மேதாவின் நினப்பு. ஆடு குட்டி போட்டாலும் ஆள் செத்து போனாலும் அதுக்குன்னு ஒரு சொலவன் சொல்லி அலையிற ஆளு. தானும் விவரங்கிட்ட சிரிக்கி இல்ல, விவரமான பொம்பளைதான்னு தன் அறிவு மூட்டிய ஒரு ஓரமா ஒரு நாள் அவுத்து விட்டா திம்சு. ஊருக்கெல்லாம் சொலவன் சொல்றீங்களே, நான் ஒரு சொலவன் சொல்றேன், அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா பெரிய மாமா? சொல்லுதாயி சொல்லு. ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானே வளரும்னு சொலவன் சொல்லுதே, என்ன அர்த்தம்? வரமாட்டேன்னு சொன்ன மீச மேல வம்படியா கைய போட்டு மேல தூக்கி விட்டுட்டு தொண்டைய செருமிக்கிட்டே சொல்றாரு சடையத்தேவரு, குடுத்து வாழ்றவனுக்கு குழந்தழைக்கும், அதான் தாயி அர்த்தம். இழுத்து அம்மி அரிச்சுக்கிட்டு இருந்தவ அத நிறுத்தி புட்டு இல்லன்னா, ஊராம்பிள்ளைனா நானு உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ. என்னைய நீங்க ஊட்டி வளர்த்து உருப்படியா வச்சிருந்தா உங்க பிள்ளைய நான் ஒழுங்கு மரியாதையா வச்சுக்குவேன், அதான் அதுக்கு அர்த்தம். உடம்புல ஒரு பாதி மட்டும் ஓடுற கொஞ்ச நஞ்ச நாடியும் ஒரே அடியா ஒடுங்கி போச்சு சடையத்தேவருக்கு. யாத்தே, அந்த சரஸ்வதியே வாக்கப்பட்டு வந்து சாணி எள்ளி சமையல் பண்ணி போடுறாளே சடையத்தேவன் குடும்பத்துக்கு, மிரண்டு போனா கிழவன். வளைஞ்ச கட்டைகளுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு சந்தேகம் வந்துரும். ஏன் சொத்தும் அதிகாரமும் எங்கிட்டயே தான் இன்னும் இருக்கா, இல்ல விழுந்த பல்லு மாதிரி அதுவும் கலண்டு போயிடுச்சா? அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க. நீங்க தான் கண்ணாடி புடிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப அவங்க மூஞ்சிய. திம்ஸ் அத செஞ்சா. கிழவனுக்கு ஒரு கதையும் சொன்னா காலை அமுக்கி விட்டுக்கிட்டே. ஒரு காட்டுல சிங்கமும் நரியும் சிநேகமா இருந்துச்சுக்க மாமா. நரி சொல்லுச்சு, காட்டுராசா நீங்க வேட்டைக்கு போனா உங்களை பார்த்து மாடும் மானும் யானையும் புலியும் ஓடி ஒளிஞ்சு போகுதுக. பல நாள் பட்டியும் கிடைக்கீக. எங்க எது மேய்து நான் உள்காடு போய் வந்து உளவு சொல்றேன், நீங்க அரவம் இல்லாம போய் அடிச்சு தின்னுங்க, மிச்சம் மீது எனக்கு. நல்லதுடா நரி பயலே, அப்படியே செய்யின்னு சொல்லிருச்சு சிங்கம். நரி உளவு பாக்க, சிங்கம் அடிக்க, சிங்க காட்டுல ஒரே எலும்பு மலைதான். நாள் ஆக நரிக்கு மப்பு ஏறுது. ஒரு நாள் நரி சொல்லுது, காட்டுராசா நித்த நீ என்னாலதான் எலும்பு கடிக்கிற, நான் இல்லாம நடக்குமா காரியம்? அதனால இன்னைக்கு இருந்து என்னைய நரி பயலேன்னு கூப்பிடாத, கால் சிங்கம்னு கூப்பிடு. போனா போகுதுன்னு சிங்கமும் நரிய கால் சிங்கம்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே காலம் போக போக கால் சிங்கம் அரசிங்கமா போச்சு, அரசிங்கம் முக்கா சிங்கமாயி போச்சு. சிங்கத்துக்கு வயசாகவும் நரி நாட்டாம பண்ண பாக்குது. ஒரு நாள், இனிமே நீ என்ன முழு சிங்கன்னு கூப்பிட்டாதான் நான் உளவு பார்க்க போவேன்னு உக்காந்துருச்சு நரி.
சரி, அறிவு கட்ட நரி ஆசைப்படுது, இன்னைக்கு இருந்து நீ முழு சிங்கம் தானப்பா சொல்லிருச்சு சிங்கம். கொஞ்ச நாள்ல சிங்கம் சீக்கு விழுந்து செத்து போச்சு. நான் தான் முழு சிங்கமாச்சே நரி கிளம்பிருச்சு வேட்டைக்கு. கூட ஒரு நொண்டி நரிய துணைக்கு சேர்த்துக்கிருச்சு. நான் யானை கூட்டம் மேயிற இடத்துக்கு போய் சிங்கம் மாதிரியே பதி போடுது நரி. வம்படியா தரையில வாழை அடிக்குது. சிங்கம் மாதிரியே எனக்கு கண்ணு செவக்குதா பாரா, கோவப்பழமா செவந்திருக்கு ராசான்னு பொய் சொல்லுது நொண்டி நரி. இப்ப நரி பாயுது யானை மேல. சிங்கம் பாஞ்சா யானை முதுகுல ஏறி உட்கார்ந்து தலையில அடிச்சு தரையில போட்டுரும். இது சிங்கம்னு பேரு வச்ச நரிதானே, இது யானை துதுக்கியில போய் அடிக்க போய் கடைசியில அது கொம்புல மாட்டி கொடலந்து செத்து போச்சு. பெரிய மாமா, கால் சிங்கம் அரசிங்கன்னு பேரை வச்சுக்கிட்டாலும் சிங்கம் மாதிரி நாட்டாம பண்ண முடியுமா நரி? உங்க மகன் நரிதான். சீக்கா கிடந்தாலும் நீங்க சிங்கம்தான். காலை பிடிச்சு விட்டது சுகமா இல்ல அவ கதை சொன்னது சுகமா? சடையத்தேவர் கிறங்கி கிரிகிருத்து கிடந்தப்ப அடிச்சு இறக்குறா இன்னொரு ஆப்ப. பெரிய மாமா, உங்க மகன் குடிகாரர் போயிட்டாரு. போற இடம் வார இடம் எல்லாம் சரியில்லை. எதை வித்து எதை திம்பாருன்னு தெரியாது. சொத்து எம்பேர்ல இருந்தா என்னைக்கும் அழியாது. எழுதி வைங்க எம்பேர்ல சொத்தன்னு சொன்னான். பெரிய குளத்துக்கு வைத்தியத்துக்கு போற மாதிரி குதிரை வண்டியிலேயே கூட்டிட்டு போய் பத்திரமும் தன் பேர்ல பதிவு பண்ணி போட்டான். பத்திரத்துலதான் தெரியுது அவ பேரு பேயம்மா. அடுத்து புருஷனையும் போட்டு தள்ளிப்புட்டான். சிங்கத்தையே கழுதையா மாத்தினவளுக்கு நரிய நாயா மாத்த எம்புட்டு நேரமாகவும் மாத்தி புட்டான். தான் சௌரி முடிங்கிற சாட்டையில சும்மா பம்பரமா சுத்தி சுழட்டி விட்டுட்டா கட்டையின. சாராயம் குடிக்க குடிக்க சிறுக சிறுக செத்து போன நாக்குக்கு உரப்பா உப்பு கண்ட வறுத்து கொடுத்தா. பானையில ஒளிச்சு வச்சிருந்த கஞ்சாவை எடுத்து இந்தான்னு நீட்டினா. உறக்க வராம பிறண்டு பிறண்டு படுக்கிற குடிகார பயலுக்கு காதுக்குள்ள கோழி இறக விட்டு இளம் குடைச்சல் குடைச்சு உறக்கத்தை உண்டு பண்ணினான். அவன் ஊர் மேஞ்சு உலக சுத்தி நடுசாமத்துல வந்து கதவை தட்டினாலும் சுடுசோறு போட்டு விசிறி விட்டா. அது என்ன இளவோ தெரியல, அவன் எப்பவும் கோழி கூப்பிடத்தான் காலை தூக்கி போடுறது. அதுக்கும் எனக்காச்சு உனக்காச்சுன்னு எப்பவும் ஈடு கொடுத்தா. பல சகதி பிறண்ட பண்ணி மாதிரி ராத்திரிக்கு அவன் வீட்டுக்கு வந்தாலும் விடிய கொக்கு மாதிரி வெளியேற நிச்சயம் ஒரு வெள்ளை வேட்டி வெளுத்து வச்சான். இதுல எல்லாம் சோகங்கண்ட கட்டையன் அவனை உக்கி போட்டு உட்கார வச்சுப்புட்டான். அப்பங்கிட்ட இருந்து மகனை பிரிச்சுட்டா அவளுக்கு ஆடுபுலி ஆட்டம் லேசு. அப்பனுக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி மகனுக்கும் ஒரு கதை சொன்னான். இது வேற கதை, அப்பா மகனை பிரிக்கிற கதை. ஒரு காதுல கோழி இறக வச்சு தொடச்சுக்கிட்டே மறு காதுல ஆணி அடிக்கிறா. ஒரு ஊர்ல ஒரு கிழவன், மக்கமாறு 3 பேரு. கிழவி செத்ததும் 3 பேருமே கஞ்சி ஊத்தல. தெரிஞ்சத பாருன்னு தெருவுல விட்டுட்டாக. கிழவன் கஞ்சி குடிக்கணுமே, என்னடா வழின்னு யோசிச்சாரு உள்ளூர் நாட்டாம. ஒரு பெரிய காரிய உருண்டைய வாங்கினாரு. அத முடிச்சு கிழவன் பையில போட்டாரு. இந்தாப்பா, இத வச்சுக்க, எக்காரணம் கொண்டும் திறந்து காட்டிராத, திறக்க விட்டுறாத, நான் செத்தா 3 பேரும் பங்கு போட்டுக்கங்கன்னு சொல்லிப்புடுன்னு சொல்லி கொடுத்தாரு. கிழவன் என்னமோ பெரும் பொருள் வச்சிருக்கான்னு மகன்களும் மருள் மகள்களும் தாங்கு தாங்குன்னு தாங்குறாக. திண்ணையில கிழவன் உட்கார்ந்தாலும் எந்திரின்னு எழுப்பி திண்ணைய தொடச்சு விடுறாக, வேட்டியையும் கட்டி விடுறாக. தீபாவளி பொங்கலுக்கு கூட கிழவனுக்கு கரித்தண்ணி காமிக்காத பொம்பளைக வெள்ளி செவ்வாயில கூட ஆடு ஹோலின்னு அடிச்சு போடுறாளுக. என்னப்பா, உன் பிள்ளைகளுக்கு பாசம் பொத்துக்கிட்டு பொங்குதுன்னு கேக்குது ஊரு. எல்லாம் ஒரு காரியத்துக்கு தான் சொல்றான் கிழவன். உறங்கினாலும் உக்காந்தாலும் நடந்தாலும் பைய விடுறதில்ல கிழவன். 1க்கு 2 போனாலும் தொங்குது பை தொல்லியே. என்னதான் இருக்கு பையிலன்னு கேட்டா அதுல ஒரு காரியம் இருக்கப்பான்னு கண்ணை சிமிட்டுறான் கிழவன். இப்படி ஏக போக இருக்கையில தான் சாக போறது தெரிஞ்சு போச்சு கிழவனுக்கு. மக்கமாறு மருமக்கமார கூப்பிட்டு நான் யார் வீட்டுல சாகுறனோ அவங்களுக்கு தான் பெரிய பங்குன்னு சொல்லிட்டான் கிழவன். உடனே 3 பேரும் என் வீட்டுலதான் இழுக்கிறாக கைய புடிச்சு. நான் செத்தா 30 நாள் காரியம் முடியாம அவுத்ராதிகன்னு சொல்லிப்புட்டு நாட்டாமைய கூப்பிட்டு குடுத்துட்டாரு பைய. ஒரு நாள் தெருவுல சுருண்டு விழுந்து மண்டைய போட்டுட்டாரு கிழவன். இப்ப 3 பேரும் தேரு கட்டுறானுங்க. என் தேர்லதான் அப்பம் போகணும், என் தேர்லதான் அப்பம் போகணும்னு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிதடியாகி போகுது. கடைசியா 3 தேர்லயும் மாத்தி மாத்தி பணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தாக. 30 நாள் காரியமும் முடிஞ்சுது. அண்ணன் தம்பிக கூடி அவுத்தாக பைய. பார்த்தா உள்ள பெரிய காரியம் இருக்கு. எல்லார் மூஞ்சிலும் இருளடிச்சு போச்சு. காரியம் இருக்கப்பா, காரியம் இருக்கப்பான்னு எல்லாரையும் ஏக்காம ஏச்சு போட்டு போயிட்டானப்பா. அப்பதான் அது நெசமாவே இளவு வீடா போச்சு. கதை சொல்றதையும் காது கொடையறதையும் ஒரே நேரத்துல நிறுத்தினா திம்சு. இந்த கதையை எனக்கு ஏன் சொல்றவ?
அந்த கிழவனுக்கு ஒரு காரியமாவது இருந்துச்சு, உங்களவனுக்கு ஒரு ஒட்டுக்கோமனமாச்சு இருக்கா? ஏன் இந்த வீடும் காடு இல்லையா? ஆமா, இந்த விளங்காத வீடும் விளையாத காடும் உப்பு கல்லுக்கு ஆகுமா? ஏதோ உன் தாட்டியத்துல ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. நீ வட்டி வாசிக்கு கொடுத்து வாங்குற காசுலதான் மாமா மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? வைத்தியம் பண்ண, வாங்கி தின்ன வார காசெல்லாம் கிழவனுக்கே போயிட்டா நாளை பின்ன நம்மளுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு நீயும் விழுந்துட்டா வச்சுக்க, உன்னையும் நான் தானே தூக்கி சுமக்கணும். என் முந்தானையில முடிச்சு வைக்க என்ன இருக்கு என் புருஷனை தவிர? இப்படி எத்தனையோ தடவை எறும்பா ஊறி ஊறி அந்த கல்லையும் தேய்ச்சிட்டா. தானிய வித்த பணத்தையும் வட்டி வாசிக்கு வார காசையும் பொண்டாட்டி பொறுப்புல விட்டுட்டான் கட்டையன். போக போக தகப்பனுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம பிரிச்சே விட்டா திம்சு. ஒரு கோட்டை சவர் இருக்கு, எங்கிருந்தோ ஒரு பறவை பறந்து வந்து அதுல உட்காருது, எச்சமிடுது, அதுல இருந்து ஒரு விதை விழுகுது, விழுந்த விதை முளைக்குது, அது வேர்விட வேர்விட விரிசல் கண்டு போகுது சுவரு. தெரியாம செய்யுது பறவை, தெரிஞ்சே செய்யறா திம்சு. நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கவிவெண்பா.